கன நாளாவுக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இந்த போ நேரோ ஷூட் பண்ணுற வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. இது வந்து ஷூட் பண்ண விட்டு 2 வருஷம். ஸோ எல்லாம் என்னை பார்த்து அழுகுது, என்னடா ஷூட் பண்ண மாட்டியான்ட்டு இந்த போ எல்லாம் அழுகுது. ஸோ நான் அன்றைக்கு ஜோதிச்சேன் என்றால் என்னுடைய போவன் அரோவை வந்து ஷூட் பண்ணுவோம்ண்டு. சரிதானே? ஸோ பார்த்தீங்கண்டா இவர் தான் நம்முடைய டார்கெட். இது வந்து என்னுடைய 3-4 வருடங்களுக்கு முன்னே வேண்டி வச்சுருந்தது. அது ஷூட் பண்ணி இதில் டேமேஜ் ஆகி ரெஜிஃபோம் அடித்து வச்சுருந்தேன். ஸோ நான் நிற்கிற ஏரியா என்னுடைய வீடு இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் தான் என்னுடைய வீடு, காட்டுக்குள்ள வீடு வச்சுருக்கு தான் எனக்கு விருப்பம். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் இவரை ஒரு பரீட்சாத்தமாக கண்ண கால பிறகு இவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த போ நேரோவை ஷூட் பண்ண போகிறோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து ஷூட் பண்ண போகிறோம். கனவுலைன்னு நினச்சி பார்க்கலா தூரம் அங்கேருந்து ஷூட் பண்ண போகிறோம் இந்த போவன் நேரோவை. ஸோ பார்ப்போம் எஸ் இவருக்கு எப்படி வெடி விழுதுண்டு. Wow. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. One is missing. Final shot. Well, overall missing. Not bad for after 2 years. 2 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு இந்த ஷாட்ஸ். After 2 years, not bad, I guess. எப்படி ஷூட் பண்ணுறது என்ன மாதிரி என்று ஃபுல் வீடியோ நான் என்னுடைய இந்த
யூடியூப்பில் போடுவேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாட் பேட் ஃபார் ஆஃப்டர் 2 years, பட் இந்த போஸ் அண்ட் அரோஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இதில் சரியான ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும், சரியான கவனமாக இருக்கணும் இதை ஷூட் பண்ணுறதுல. ஸோ ஃபுல் வீடியோ ஆறுதலாக நான் உங்களுக்கு பதிவேற்றுறேன். எப்படி ஷூட் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரிங் பண்ணுறது, எப்படி அரோ ரிலீஸ் பண்ணுறது, சகல வீடியோவும் வெகு விரைவில் என்னுடைய இந்த புது சேனலில் பார்க்கலாம். நன்றி. வீட்டை நிற்கிற நேரத்தில் எங்கண்ட போவன் நரோசுகளை என்ன கிடையில கிடக்கண்டு பாப்பமண்டு ஜோதிச்சேன். சரி வாங்கோ பாப்பமண்டு போட்டு போய் பார்த்தால் எனக்கே இந்த போவன் நரவுகளை பார்க்க சரியான கவலையாக கிடக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் என் கையால் செஞ்ச லெதரில் செய்த அரோஸ் வைக்கிற குய்வர். அதில் இப்போ குருவியும் கூடு கட்டி இது விறகு கொண்டு போகிறதுக்காண்டு நான் செஞ்சது கையால் பைரோகிராஃபி பண்ணி ட்ராயிங் செஞ்சது. பார்த்தா சரியான கவலையாக இருக்குது. எல்லாம் தூசு பிடிச்சு போய் இருக்குது. போஸ் அண்ட் அரோஸ் எல்லாமே பார்க்கவே கவலையாக கிடக்குது. இது ஒரு செட் மொத்தமாக 35-36 செட் போஸ் அண்ட் அரோஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கோடியை விட விலை கூட. சில போஸ் வந்து 12-14 லட்சம் இதில் இருக்கிறது. ஸோ இருக்கிற எப்படி நிலைமையில் இருக்குன்னு பார்த்தா எல்லாம் தூசு பிடிச்சு எல்லாம் படுமோசமான நிலைமையில இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த 1.5 வருஷமா நான் இன்றைக்கு இந்த அரசியலை தொடங்கினோ அண்டையில இருந்து எல்லாரையுமே கையை விட்டுட்டு எனக்கு தான் கவலையாக கிடக்குது. மேலே இருக்கிறது வந்து பியர் ஸ்பெஷல் எடிஷன். ஸோ இங்கால பார்ப்போம் அரோஸ் என்ன நிலைமையில இருக்குண்டு. வீட்டில் ஞாபகத்துக்கு 1-2 பேரை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அரோஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்தா அதில் கொஞ்சம் அரோஸை காணையில மிச்சம் முழுக்க முந்தி இதோட தான் வேட்டைக்கு போறது. வேட்டைக்கு போறதும் இல்லை, எல்லாம் ஃபுல்லா டஸ்ட் பிடிச்சு போய் கிடக்குது. ஸோ நான் ஜோதிச்சேன் ஒருக்கா இவைய தூசு தட்டி மறுபடியும் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். நாங்கள் ஏன் எங்கட இதை மறக்க வேணும், இந்த அரசியலுக்கு வந்து போட்டு ஏன் எங்கட வளமையான பொழுதுபோக்கை ஏன் மறப்பானண்டு. ஸோ இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு எடிட் பண்ணி போடுவோம்னு பார்த்தேன். இந்த போவன் அரோ தொடர்பா ஷூட்டிங்ஸ் வீடியோ ஒன்று போடுவோம்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு ஷூட்டிங் வீடியோ உண்டு. இதில் இன்றைக்கு நாங்கள் கை வைக்க போகிற ஆள் வந்து இந்த பியர் இந்த ஹோடியாக் ஹண்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போவுக்கும் வந்து ஒவ்வொரு பேர். இதெல்லாம் 1950ஆம் ஆண்டு, 55ஆம் ஆண்டு, 60ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு செய்தது. இதெல்லாம் இன்றைக்கு நேற்றுக்கில் இதெல்லாம் விண்டேஜ் ஐட்டம், பட் ஸ்டில் ஃபங்க்ஷனிங், ஸ்டில் ஷூட்டபிள். இதில் பியர் கோடியாக் இந்த பாருங்க இதில் கிடக்குது. ஹோடியாக் ஹண்டர் கிடக்கும். இது வந்து பியர் ஆர்ச்சரின்ற ஸ்பெஷல் போஸ். இங்கே லிம்ஸ் இருக்குது வித்தியாசமாக. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு போவன் அரோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம்.